சில பேரை கேட்டாலே போதும் நம்ம மனசுல ஒரு குறிப்பிட்ட பிம்பம் உடனே உருவாகிடும். அப்படிப்பட்ட ஒரு பெயரோட இன்னொரு பக்கத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த பெயர் ராவணன். ஆமா. இந்த பேரை கேட்ட உடனே நம்ம மனசுக்குள்ள என்னெல்லாம் வருது? அகங்காரம், ஆணவம், அப்புறம் ஒரு கொடூரமான வில்லன், கரெக்டா? பொதுவா நம்ம எல்லாருக்கும் இப்படிதான் தோணும். அதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆனா ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் இதுக்கும் இன்னொரு பக்கம் இருக்கு. அந்த பக்கத்துல ராவணன் வெறும் வில்லன் கிடையாது. அவன் அறிவின் உச்சம், ஒரு மிகப்பெரிய ஞான களஞ்சியம். சரி, அப்போ அந்த இன்னொரு பக்கத்தை கொஞ்சம் புரட்டி பாப்போமா? கட்டுக்கதைகள் எல்லாம் தாண்டி ராவணன் அப்படிங்கிற அந்த ஒரு மனுஷனோட திறமைகளும் அவருக்கு இருந்த சக்தியும் உண்மையிலேயே என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல அவர் ஒரு அறிஞரா பார்க்கலாம். சாதாரண அறிஞர் இல்ல, வேதங்களையே கரைச்சு குடிச்ச ஒரு மகா பண்டிதர். அடுத்ததா அவர் ஒரு கலைஞன். அவரோட வீணை இசையால சாக்ஷாத் சிவனையே மயக்கினதா சொல்வாங்க. கடைசியா ஒரு பக்தன். இதுதான் ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். அவரோட சிவபக்திக்கு அளவே இல்லைன்னு புராணங்கள் சொல்லுது. இப்ப பாருங்க, அறிஞர், கலைஞன், பக்தன், ஒரே ஆளுக்குள்ள இத்தனை பரிமாணங்கள். சரி, ஒரு நிமிஷம் யோசிங்க. இவ்ளோ திறமை, இவ்ளோ சக்தி, இதெல்லாம் அவருக்கு சும்மா கிடைச்சிடுச்சா என்ன? நிச்சயமா இல்ல. அப்போ இந்த பிரம்மாண்டமான சக்திக்கு பின்னாடி இருந்த ரகசியம் என்ன? வாங்க அதை கண்டுபிடிக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய ஆலமரம் ஒரே நாள்ல வளர்ந்துடுமா? இல்லல்ல, அதோட வேர்கள் ரொம்ப ஆழமா போகணும். அதே கணக்கு தான் ராவணனோட சக்திக்கும். அந்த சக்திக்கு அடித்தளமா மூணு விஷயம்தான். 3 ஆழமான வேர்கள். என்னென்னா, விடவே விடாத தொடர் முயற்சி, எதையும் தாங்குற ஒரு இரும்பு மாதிரி ஒழுக்கம், அப்புறம் முக்கியமா கத்துக்கணுங்கிற தாகம், தீரவே தீராத ஒரு ஆர்வம். இது ஏதோ பழைய புராண கதைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ராவணனோட இந்த வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடம். நம்ம வாழ்க்கையோட இலக்குகளை அடைய இந்த கொள்கைகளை நாம எப்படி ஒரு கருவியை பயன்படுத்தலான்னு இப்ப பார்க்கலாம். நம்மள நிறைய பேர் செய்யற ஒரு பொதுவான தப்பு என்ன தெரியுமா? எனக்கு டேலண்ட் இருக்கு, அதுவே போதும்னு நினைக்கிறது தான். ஆனா உண்மை என்னன்னா, திறமைங்கிறது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும்தான். அது மட்டுமே உங்களை உச்சிக்கு கொண்டு போகாது. அப்போ அந்த உச்சிக்கு போறதுக்கு என்னதான் வழி? அதுக்கு ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட் இருக்கு. அதுல முதல் படி ஒழுக்கம், அதாவது டிசிப்ளின். 2வது முழுமையான அர்ப்பணிப்பு, டெடிகேஷன். 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமா சரியான திசை, a clear direction. இந்த 3 ஒன்னா சேரும்போது தான் திறமைங்கிற வித ஒரு பெரிய மரமா வளரும். இப்ப நான் சொல்ல போறது மட்டும் ரொம்ப கவனமா கேளுங்க. ஏன்னா இதுதான் இந்த முழு அலசலோட முக்கியமான புள்ளி. பாருங்க, திறமை உங்களை ஒரு உயரத்துக்கு கொண்டு போகும், உண்மைதான். அறிவு உங்களை சக்தி வாய்ந்தவராக்கும், அதுவும் உண்மைதான். ஆனா அந்த உயரத்துல நீங்க நின்ன பிறகு கீழே விழுந்துடாம உங்களை தாங்கி பிடிக்கிற ஒண்ணே என்ன தெரியுமா? பணிவு. அது ஒண்ணுதான். அப்போ உண்மையான வெற்றினா என்ன? உச்சத்தை அடையறதா, இல்ல அதுக்கும் மேல ஏதாச்சும் இருக்கா? வாங்க இத பத்தின ஒரு இறுதி சிந்தனையோட இந்த அலசலை நிறைவு செய்வோம். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்த கட்டத்துல வேணா இருக்கலாம். உங்க சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் எப்போ மறக்கவே மறக்காதீங்க. உங்களுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற திறமையும் சக்தியும் நீங்க நினைச்சு பார்க்கறத விட பல மடங்கு பெரியது. அது உண்மையிலே மகத்தானது. அதனால தயவு செஞ்சு உங்களை நீங்களே குறைச்சி எடை போடாதீங்க. உங்க திறமைய வீணாக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் ஒரே ஒரு சின்ன அடியாவது முன்னாடி எடுத்து வைங்க. நேத்தைய உங்களை விட இன்னைக்கு ஒரு படி மேல இருங்க. வெற்றிங்கிறது ஒரு மலை ஏறுற மாதிரி தாங்க. மலையோட உச்சிக்கு போறது ஒரு பெரிய சவால். ஆனா அதை விட ஒரு பெரிய சவால் என்ன தெரியுமா? அந்த உச்சியில புயல், காற்றுன்னு எல்லாத்தையும் சமாளிச்சு நிக்கிறது தான். உயரத்தை எட்டுறதுக்கும் அங்கேயே நீடிச்சிருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆக நம்மளோட கடைசி புள்ளி இதுதான். ஒரு சிகரத்தை எட்டுவது சாதனை தான், ஆனா அந்த சிகரத்திலேயே நிலைத்து நிற்பது தான் உண்மையான வெற்றி. உங்க வாழ்க்கையில நீங்க எதை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க? சிகரத்தை அடையவா, இல்ல அங்கேயே நிலைச்சு நிக்கவா? யோசிச்சு பாருங்க.